Wake up, Tiarisham. Welcome home, sir. அப்படியே நீங்க போர்ட்ரேட்ல எடுத்தா நல்லா இருக்கும் ப்ரோ. அவன் வந்துருவாங்கல்ல வரவும். எதுக்குடா என்ன ஏமாத்துன? ஏமாத்துனா? ஆமா. யாருங்க நீங்க? நீ தான் என்ன ஏமாத்துன. நான் உங்க கெட்டிக்க போறவ. கட்டிக்க போறவளா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நான் எங்க ஏமாத்துனேன்? யார் நீ? உங்களுக்கு தெரிய மாட்டியா? எனக்கு தெரியல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நடிப்ப பாரு. நடிப்பு பெரிய ரஜினிகாந்த் மாதிரி. யார் அனுப்பி விட்டா? இப்படி வந்துன யார் அனுப்பி விட்டானா? பலார்னு. ஏய் சப்பனி அருவே. மார்க்கா சொல்லு. சப்பனி அருவே. சப்பனி அருவே. ஏங்க திடீர்னு வந்து அடிக்கீங்க, என்னாச்சு? நீ சூத்த மூடு. இவன் என்ன 4 வருஷமா நாங்க லவ் பண்றேன். 4 வருஷமா லவ் பண்ணோமா? 4 வருஷமா லவ் பண்ணோமா? ஆமா. இன்ஸ்டாகிராம்ல நீ மெசேஜ் போட்டு வா பார்க்குக்கு வாங்க கூப்பிட்டுட்டு உட்காருங்க நான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்ப யாருமே கேட்காத ஊமா மாதிரியே நிக்க. அழகே பொறாமைப்படும் பேரழகி. ஊமா மாதிரியே நிக்க. ஹேய் ஏடா அவளை சுட்ட? எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? ஏங்க உண்மையை சொல்லுங்க, நீ பண்றதெல்லாம் பார்த்தா வேற யாரோ சொல்லி அனுப்புன மாதிரி இருக்கு. உன்னோட ஃப்ரெண்ட் தானா? ஆமா. ஏன் உண்மையில இல்ல, இது உங்க ஃப்ரெண்ட் தானே? நீ தான் என்ன போய் சொல்லி ஏமாத்திட்டு இங்க கூட்டிட்டு வந்த. நான் கால் பண்ணும்போது உனக்கு போனை பாரு. இந்த 340 நம்பர் இருந்தது நீங்க தானா? அது 340 நம்பர் இது நான் தானா? அந்த பியோட முகத்தை க்ளோஸ் அப்ல காட்டுங்க. பாருங்க சார். அவனுக்கு தாடி வச்சா எப்படி இருப்பான்னு காட்டுங்க. அவன் கோச் இருந்தா எப்படி இருப்பான்? சார் அந்த டெக்னாலஜி என்கிட்ட இருக்கு சார். வெரி குட். கம் ஆன் கம் ஆன் குயிக். பாருங்க சார். வெள்ளை கோட். வேற யாரோ ஏதோ பிராங்க் பண்ண சொன்னாங்களா? பிராங்க் போட்டானா? நீங்க மெசேஜ் போது செல்லம் எங்க இருக்க பக்கத்து வாயா ஒரு கிஸ் குடுக்கிட்டா. ஓ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்ற போற. அப்படிலாம் சொல்லி இருக்க மாட்டாங்க. சொல்லிருப்பாரு. தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. உங்க பேர் என்ன? பேருமே மறந்துட்டியா? எவ்வளவு நடிக பாரு. ஏங்க ரஜினிகாந்த் மாதிரியே நடிச்சிட்டு இருக்கா இவ. ரஜினிகாந்த் மாதிரி நடிக்கணும். ஆமா வாழ்த்துக்கள். நல்ல சூப்பரா சப்பனி அருவே. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. உங்க இன்ஸ்டா ஐடி என்ன? எனக்கு தெரியல. மேபி எப்ப நடந்தது இது? சரி என்ன டேய் ஏவன்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாவுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தது? சீரியஸா சொல்லுங்க, யாரு இவங்க? இவரு சத்தியமா யாருக்கு தெரியல ஒரு எனக்கு. வா பீச்சுக்கு அப்புறம் போறேன் ஐஸ்கிரீம் குடுக்குறேன் சாப்பிடுறேன் வா கரங்கா எல்லாம் சுத்தி காட்டுறேன். இப்ப இவ வந்து யாரு மேம் அதாம ஊப்பையில இருக்க. யாரு மேம் அதாம ஊப்பையில இருக்க. ஐயோ அழகா, இது என்னடா மொழி? யாரு மேம் அதாம ஊப்பையில இருக்க. மச்சான் இவன் எந்த பாச பேசுறாரு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன இவன் பேசுறது சுத்த தமிழே கிடையாது. ஏங்க இல்ல, எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குங்க. என்ன டவுட்? ஏன் என்ன டவுட்? இல்ல உண்மையே சொல்லுங்க. நீங்க வந்து நீங்க இப்ப உண்மையே சொல்லுங்க. யாரோ சொல்லி நீங்க வந்திருக்கீங்க கரெக்டா? யாரு சொல்லிருங்க? யாருமே இல்லையே. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இந்த பீச்சுக்கு வா பார்க்குக்கு வா இங்க எல்லாமே சுத்தி காணிக்கிறேன் ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்குறேன் இப்படி எல்லாம் போட்டு. ஐஸ்கிரீம் நீங்க வந்தீங்களா? ஆமா அதுதான் வந்தேன். ஏங்க வேற இதுவரை பார்க்கல. யார் வந்தேன். யாரோ ஒருத்தர் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னா யாரோ ஒருத்தல நீ தான் நின்ன ப்ரொஃபைல் தான் எனக்கு கிடைச்சது. சொன்னாலும் நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பொண்ணு வாழ்க்கை உங்க பேரு ஆம்பளை பசங்க வந்து பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்து போச்சு. கெடுத்து போச்சா? ஆமா அம்மா இங்க ஒரு சார் வந்து எனக்கு எடுத்துட்டாரு. வாங்க பீச்சுக்கு போய் ரொம்ப கிஸ் பண்ணுங்க அப்படி இப்படி என்ன சொல்லாங்க. பீச்சுக்கு போய் கிஸ் பண்ணணும். ஏங்க இங்க பாருங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. இங்க பாருங்க வேறயா ஏதோ நடக்குங்க. 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல நான் அவளை கெடுத்து விட்டடா. நான் உன்னை கெடுத்தேன். நீங்க தான் ஏதோ பண்றீங்க. நான் ஒண்ணுமே பண்ணல, நீ தான் பண்ணிட்ட. எனக்கு வந்து சாட்டை போட்டு நீ வா எல்லான்னு சொல்லிட்டு இப்ப வந்து நீங்க எங்க கலாட்ட போட்டு. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கு. ஆமாங்க இப்பதான் நான் வருது. உங்களை வர சொன்னேன் நான். கரெக்ட். பீச்சுக்கு போலாம் கிஸ் ஆகலாம் நான் சொன்னா. இப்ப நான் வருதுங்க. ஏன் லேட்டு? இவ்வளவு நான் அப்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் லேட்டு? லேட் ஆயிடுச்சா? இப்ப நான் ஏமாத்தலாம் இல்ல, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பேபி. நானே வந்து மாட்டிக்கிட்டே. அவசரமா கிஸ் எல்லாம் கேட்டேன். இப்போ எங்கேயாச்சும் போக நீங்க போங்க, அப்புறம் நாங்க பிரைவசியா மீட் பண்ண பேசணும். எங்கங்க இப்ப ஏங்க பம்புறீங்க? இல்ல ஒண்ணுமே குழம்பல. நான் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? வா பேபி, நான் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு நாள் தேடிச்சு தெரியுமா?
என்னங்க அவரை எதுக்கு கூப்பிடுறீங்க? பேசிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். இல்லை எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்கீங்க, வாங்களேன். ஏதோ மனசில் டேரக்டர் நினைப்பு. நீங்கள் தானே கூப்பிட்டீங்க? நான் ஏமாத்துறேன்னு சொன்னீங்களா? பீச்சுக்கு வரேன், தேட்டர் கிஸ்ஸு தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறேன்னு சொன்னீங்களா இல்லையா? இப்போ ஏமாத்தலாம், உண்மையாக நான் கூப்பிட்டேன். எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து? வாங்க எங்கேயாச்சும் போய், நான் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம என்னதுக்கு ஆனிச்சு எத்தனை நாள் ரொம்ப ஏங்கி போயிருந்தேன். ஏதோ அழகான பொண்ணு எதுவுமே சிக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தேவதை மாதிரி எங்கேருந்து வந்தீங்கன்னு தெரியல, ஒரே அடியில். தேவதை மாதிரி எங்கேருந்து வந்தீங்கன்னு தெரியல, ஒரே அடியில். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி விடுவேன். இவ்வளோ நேரம் ஏதோ நான் சொர்ணக்காம இருந்தீங்க, இப்போ என்னங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? என்ன இல்லை நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சொல்லுங்க, யார் அனுப்புனா அவங்கள? யார் அனுப்புனா? என்ன அவரை ப்ரோ பார்த்து நினைச்சேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல நினைச்சேன் ப்ரோ. சம்மந்தமே இல்லாமல் பார்க் வாங்க ப்ரோ, அங்கே ஒரு ஸ்கிரிப்ட் டைரக்டர் வராரு. எதுக்கு சம்மந்தமே ஆஃபீஸ் வந்திருக்கலாமே, எதுக்கு பார்க் வர சொல்றாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். டைரக்டர் தான் வந்துட்டு இருந்தாரு. டேரக்டர் இங்கே நீங்கள் தான் டேரக்டர் ப்ரோ. இவங்க யாரு ப்ரொடியூசரா? இல்லை நான் தான் இப்போ ப்ரொடியூசர். வாங்க நம்மளோட சேர்ந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணலாம். சத்தியமாக வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ணே தெரியாத நேரத்தில் எனக்கு என்னடா கடவுள்கிட்டே ப்ரே பண்ணேன், எனக்கு வந்து ஒரு அழகான பொண்ணு வந்து எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக வரட்டும். ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அப்படியா? எனக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இது வந்து நல்லா இருக்கும் இந்த கப்பல். வீட்ல பேசிட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். ஆளை விட்டுட்டாங்க. நாங்கலாம் ராணுவ பட லேடிஸ் ராணுவ பட விடுச்சாமியே சாமி நம்ம பாத்த பேசுதோ. எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தை இருக்கானா, இந்த லூஸ் பையன் தான் சொன்னேன். இந்த லூசு பையன் தான் சொன்னானா? வாங்கன்னு சொன்னானா? உங்களை பேய மாத்தணும்னு சொன்னேன். நல்லா சிக்கிட்டேன். சிக்கிட்டீங்களா? பரவாயில்லைங்க, நீங்க சிக்கிறீங்களே, நான் சிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு உங்களை பார்க்கணும். ஏதாவது இன்ஸ்டா ப்ரொஃபைல் தேய்ச்சிட்டு இருக்கும் போது உங்க ப்ரொஃபைல் ரீல்ஸ்ல வந்திருக்கும். எப்படியாச்சும் பேசணும்னு சொல்லி இவர் வந்து உங்களுக்கு நீங்க பிராங்க் பண்ணணும்னு மெசேஜ் பண்ணி இருப்பாரு. ஆமா நீங்க வந்துட்டு அவனை நல்லா எனக்கு தெரியும் ப்ரோ. நீங்க வந்து இவங்களை கூப்பிட்டு வந்து எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதா? உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. பாருக்கு சருக்கு கீழே பாருங்க, பெட்டி எங்க உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அவரு அந்த கூட்டுக்களை வாணிதானா? எங்க இது சரி ரைட். ஆனா இங்க விடுங்க, பிராங்க விடுங்க, இது விடுங்க. எனக்கு உண்மையா உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு உண்மையா உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்திட்டு இருந்துச்சு, ஆனா இப்ப நீ ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டவன் பேரெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுட்ட. ஏங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து 3க்கு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலா அந்த 3 இல்ல போல இல்லங்க, நார்மல் அந்த 3 இல்ல, ஹனிமூன் போலான்னு சொல்லுங்க. இது கம்மலா ஊஞ்சலான்னு தெரியல. நான் ஜிமிக்கியா? இங்க பாருங்க, ஃபேஷனை பார்க்கணும். இங்க பாருன்னு வித்த காட்டிட்டு இருக்கிற சரியான கேன பையா நீ. ரொம்ப நன்றி, சூப்பரா பண்ணீங்க. எடுத்தோடனே அடிச்சதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவர் அடிக்க சொன்னாரா? நீங்க எப்பவுமே அவரே திட்டிக்கிட்டே இருக்கா, அதான் அவ வந்து போட்டு உங்களை அடிக்க சொன்னீங்க. வரும்போது கட்ட கம்பி கட்டி ஏதாவது கொண்டு வந்துருவாங்க. அதான் சொன்னேன், துப்பாக்கி எடுத்துட்டு வர சொன்னேன். துப்பாக்கி தேவையில்ல, நீங்க வந்து கண்ணால பார்த்தால போகுது. கண்ணா இல்ல கண்ணான்னு தெரியல. நீ எந்த ஊர் உங்களுக்கு? நான் வந்து கேரளாவா? நினைச்சேங்க, அப்பவே நினைச்சேன் என்னடா தமிழ்நாட்டுல இவ்வளவு அழகான பொண்ணு சுத்தாத எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல. பார்த்தா கேரளா. என்ன உங்களுக்கு இவன் தான் கேரளா வந்து கூப்பிட்டேன். வான்னு கூப்பிட்டாங்களா? உன்னை ஏமாத்துறதுக்கு. என்ன ஏமாத்துறதுக்கு மட்டும் எங்க இருந்து கிளம்பி வரீங்கன்னு தெரியல, வந்துருதீங்க. ஏமாத்துறதுக்கு மட்டும் எங்க இருந்து கிளம்பி வரீங்கன்னு தெரியல, வந்துருதீங்க. உங்க பேரு? அப்பர்ணாவா? பாருங்க, அப்புன்னு கூப்பிடலாமா? அப்பு வந்து நல்லா பிராங்க் பண்ணாங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா பண்றாங்க. நீங்க ஒன்றும் இல்லைங்க, அடுத்தடுத்து நிறைய. ஏன்னா நான் இனிமேல் பிராங்க் பண்ணி எனக்கு கஷ்டமா இருக்கு பொண்ணுகிட்டலாம் போய் பேச. இப்போ நீங்க நல்லா பிராங்க் பண்றீங்க. பசங்கிட்ட பிராங்க் பண்ணலாம் நீங்க கூப்பிட்டா வருவீங்களா? வேற கன்ஃபார்ம் வருவீங்களா? ரைட், ஓகேங்க. இந்த வீடியோ போடலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே சொல்லுங்க. நீங்க தானே பிராங்க் பண்ணீங்க. நெல்லை 360 சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் லைக் பட்டன் டிங் டிங் அடிங்க. ஓகே பை. டிங் டிங்.
யூஸ்ஃபுல்லான ஒரு பார்ட் டைம் ஜாப் பத்தி தான் சொல்ல போறேன். இதுல எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. இதுல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் போறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர்ட் பர்சன் இப்படி யாருனாலும் இந்த ஜாப் பண்ணலாம். இது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரான ஜாப் தான். கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பெறப்பட்ட கம்பெனி தான். மாசம் 15,000 இருந்து 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அப்புறம் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுல இருந்தபடியே மாசம் 15,000 இருந்து 30,000 வரைக்கும் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்கை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.